வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பாப்போட லஞ்ச் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. திங்கட்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்போட லஞ்ச் பேக் வந்து இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து அந்த அன்னைக்கு நான் செஞ்ச சாப்பாடு வந்து எடுக்காமல் மறந்துட்டேன். அதாவது நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ ஆன் பண்ணாமே வந்து நான் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன். அப்புறம் தான் வந்து பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் பார்க்குறேன், நான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை. செவ்வாய்க்கிழமையிலேருந்து எடுத்திருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தாச்சு. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவுமே ஷார்ட் விலாகாக தான் இருக்கும், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர் போயிருந்த விஷயம் வந்து என்னாச்சு, லைவில் வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரமோஷன் மேக்ஸிமம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா சிஸ்டர்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் போடுவோம், யூடியூப்பில் வந்து போடுறதில்ல. அந்த இன்ஸ்டாகிராமில் தான் வந்து கேட்டிருந்தாங்க விலாகு ப்ளஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி. ஏப்பா இருங்குங்க, விலாகு ப்ளஸ் ஷார்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து நம்ம போயிருந்தோம். பட் ஆனால் வந்து நம்ம எடுத்துட்டோம், எல்லா விலாகெல்லாம் வந்து எடுத்துட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம அந்த விலாகை வந்து போட முடியாமல் போயிடுச்சு. லைவில் வந்து கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, ப்ரொமோஷனுக்கா, அது என்ன கடை அப்படின்னு தெரியல, நீங்கள் சொல்கிறது புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரொமோஷனுக்கு போயிருந்தோம், அதனால் வந்துட்டு நம்ம வந்து போடலை, அந்த வீடியோ வந்து நம்ம போடாமல் விட்டுட்டோம். ஓகேங்களா? அதனால தான் வந்து அன்றைக்கி வந்து மைண்ட் ரொம்பவுமே அப்செட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து விலாகில் என்னென்னலாம் வந்துட்டு நம்ம பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன சாப்பாடு பிரியா குட்டி பாப்பாவுக்கு? பாப்பாக்கு என்ன சாப்பாடு பார்த்துடலாமா? பாப்பாவுக்கு வந்து பாப்பாவுக்கு விட இன்னைக்கு வந்து மாமாவுக்கு ஸ்பெஷல் டே. மாமாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அது இல்லாமல் வந்து நம்ம கொஞ்சம் வெளியே போகிற இருக்கிறதுனால மாமாவுக்குன்னு ஸ்பெஷலாக நான் ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாப்பாடு, அதோட முருங்கைக்காய் அவரைக்காயெல்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் வீட்டில் இருந்ததை வச்சு கேசரி பண்ணிட்டேன். அது வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாச்சு. கேசரி பண்ணேன்னு சொல்லவே இல்லை. சொல்லலை. சரி, என்ன தலைக்கிங்க என்ன ஐடியா என்ன இருக்கேன்னு எனக்கே தெரியல, அதனால நான் ஒன்றுமே சொல்லலை. இப்பயும் ஸ்கூல் இதுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, வெளியே கிளம்பிட்டோம் ஒரு வேலையாக. டைம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, செவ்வாய்க்கிழமை லஞ்ச் பாக்ஸ் தான். ஆமாம், செவ்வாய்க்கிழமை இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு, அதோட முருங்கைக்காய் சாம்பார், கேசரி, ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணி இன்னைக்கு மாமா எடுத்துட்டாரு. ஏன்னா என்னடி தலையில் கட்ட துணியில் லேபிள் வச்சிருக்கிற? அது உங்களோட பனியன் தானே? துண்டெல்லாம் துவச்சி போட்டிருக்கேன்னு கட்டி. சரி கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு எல்லாம் வச்சு தாட்டி விட்டாச்சு, கிளம்பிட்டாங்க. மாமா ரெடி ஆகிட்டு இருக்காரு. டைம் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. டே 3. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு கேரட் சாப்பாடு, அதோட வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வச்சாச்சு, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து மிச்சம் கொண்டு வந்துடுறாங்க எல்லாமே, அதனால் சும்மா 2 மட்டும் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாச்சு. அதோட அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க, இப்போ தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு குதிச்சிட்ருக்கா. சாப்பிட்டே சம்மி? என்ன சாப்பிட்டீங்க? எக்ஸாமெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்னைக்கு என்ன எக்ஸாமு? நேற்று இங்கிலீஷ் இல்லையா? அப்படியா? சரி விழுந்துடாத. ஓகே, பாப்பா வந்து சாப்பிட்டாங்க, சாப்பாடு எடுத்தாச்சு, கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிடு. நேற்று தமிழா? பாய் சொல்லிடுங்க. ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்துடலாங்களா? பாப்பாவுக்கு வந்து தக்காளி சாப்பாடு வந்து பண்ணியாச்சு, அவங்களுக்கு பிடிச்ச தக்காளி சாப்பாடு. ஸ்நாக்ஸுக்கு வந்து பூந்தி, அதோடு வந்து கொஞ்சமாக இருந்தது நேந்திர சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன். வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. பாப்பா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்க? தோசை வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? சரி, கேட்டுட்ருக்காங்க. ஓகே, பாய் சொல்லியிருந்தாங்க. பாய். டே 4 சாப்பாடு பாப்பாவுக்கு இதுதான். சாப்பிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஓகே, நாளைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? பாய். பாப்பாவோட லஞ்ச் பேக் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்களா குட்டிமா?
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நைட்டெல்லாம் காய்ச்சல, உடம்பு சரியில்லை. நைட்டெல்லாம் இது பண்ணிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும். அதனால் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மேடம். இன்றைக்கி ஸ்கூலில் கொடுத்த யூனிஃபார்ம் போட்டு போகிறான். கொத்துதுன்னு சொல்லிடுவா உடனே. மருந்து வந்து குடிச்சிருக்கா, மருந்து ஊற்றி தான் அனுப்பி விடுறோம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டானா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இல்லைம்மா சும்மா சொன்னேன், ஹாஸ்பிட்டல் சும்மா போயிட்டு வந்துடலாம். அழுகக்கூடாதுன்றியா? சரி வாங்க, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். பாப்பாவுக்கு வந்து ரச சாப்பாடு, ரசம் ஊற்றி லைட்டாக நெய் ஊற்றியாச்சு. ரசம் தனியாக எப்பவும் போல் வந்து ஊற்றியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து வச்சுருக்கேன். இப்படியே சாப்பிட மாட்டா, இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டோம். ரசம் மட்டும் வச்சாச்சு. நம்மளை சாப்பிட்ற கொஞ்சமாக பீக்கிங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருந்தால் பீக்கிங்காய் பொரியல் ஊட்டி விட்டுருப்பேன் காலையிலத்துக்கு. ஒரு மாதிரி வாமிட் பண்ணிட்டா காலையிலே 2 தடவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு இன்றைக்கி காலையில் ரச சாப்பாடே கொடுத்துட்டேன். வாட்டர் பாட்டில் ஃபுல் பண்ணியாச்சு. சாப்பிட்டா, அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டா பாப்பா. சாப்பிட்டு இப்போ லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. பாய்டா தங்க, ஒரு பாய் சொல்லிடுங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து உடனே திரும்பி வந்துட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுக்காம விட்டேன். பாப்பா அந்த அன்னைக்கு வந்துட்டு போயிட்டு, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, நீங்கள் வந்து உட்கார வைக்க வேண்டாம், குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால இல்லை பரவாயில்ல நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா அப்போவே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு ஒரு சாயந்தரம் போல் போயிட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டோம். பாப்பா இன்றைக்கி நல்லா இருக்காங்க. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. பாப்பா சூப்பராக நல்லா இருக்காங்க, ரெடி ஆகிட்டாங்க. சளி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு சளியாக மாறிடுச்சு, ரொம்ப சளி நிறையா இருக்குது. மற்றபடி காய்ச்சல் ஓகே, டயர்ட்னஸ் நல்லா இருக்காங்க பாப்பா. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.